ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் GTN நேயர்களே. இன்று மே மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழ் மக்களின் தியாகங்கள், இழப்புகள் சமாதானத்துக்கு அத்திபாரமாக அமையட்டும், உறவுகளை நினைத்து நிகழ்வில் பேராயர் ஜெபனேசன் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் இதுவரை செய்த தியாகங்கள், இழப்புகள் சமாதானத்துக்கான வழிமுறைக்கு அத்திபாரமாக அமைய வேண்டும் என தென்னிந்திய திருச்சபையின் இளைப்பாரிய பேராயர் அருட்கலாநிதி S. ஜெபனேசன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட மக்களின் நினைவாக உறவுகளை நினைத்து என்னும் நிகழ்வு திருமறை கலாமன்ற அழகிய கல்லூரி மண்டபத்தில் நேற்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. இந்த நிகழ்வு இடம்பெற்று முடிந்து மக்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறும் வேளை திடீரென அங்கு வந்த ராணுவத்தினர் மக்களை அங்கிருந்து வெளியேற விடாமல் தடுத்தனர். என்ன நிகழ்வு இடம்பெற்றது, யாருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது என ராணுவத்தினர் விசாரணை நடத்தியதாகவும் உதயன் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. இந்திய மூவரணி இலங்கை வராது, பீரிஸின் பயணத்துடன் பேச்சு விவகாரம் முடிந்தது என்ற தலைப்பில் உதயனில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை வரவிருந்த இந்திய மூவரணியின் பயணம் நிறுத்தப்பட்டு விட்டதாக புதுடில்லி ராஜேந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்த வார ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணத்தை அடுத்து மூவர் அணியின் பயணம் கைவிடப்பட்டுள்ளது. மூவர் அணியில் இந்திய வெளிவிவகார செயலாளர் நிருபமா ராவ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், பாதுகாப்பு செயலாளர் பிரதீப் குமார் ஆகியோர் அடங்கியிருந்தனர். இலங்கை பிரச்சினை தீர்வு மற்றும் நல்லுறவு ஆகியன தொடர்பாக பேச்சு நடத்துவதற்காக மாத இறுதியில் இந்த மூவரணி கொழும்பு வர இருந்தது. இன பிரச்சினை தீர்வு, அவசரகால சட்ட நீக்கம், மீனவர் பிரச்சினை, மனித உரிமை மீறல் என்பன குறித்து ஆராய்வே மூவரணி முதலில் திட்டமிட்டிருந்தது. குறிப்பாக நிபுணர் குழுவின் அறிக்கையின் பின்னரான களச்சூழலில் இந்தியாவின் உதவியை இலங்கை அதிகம் எதிர்பார்த்து இருந்தது. எனினும் அமைச்சர் பீரிஸின் பயணத்தின் போதே இந்த விவகாரங்கள் குறித்து ஆராயப்பட்டு விட்டதாக புதுடில்லி வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. இதனை தவிர மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நகர்வு குறித்து இனிமேல் இலங்கை தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும், இந்திய நிலைப்பாடு என்ன என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டதாகவும், அதற்கான இலங்கை அரசின் பதிலை பொறுத்தே இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் எனவும் இந்திய தரப்பு தெரிவித்துள்ளது. எனவே இப்போதைக்கு இந்திய குழு இலங்கை செல்ல வேண்டிய அவசியமில்லை என இந்திய தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சுடன் நெருங்கிய தொடர்புடைய அதிகாரி ஒருவர் இதனை கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்தியாவில் தங்கியிருந்த 3 நாள் முழுவதும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் SM கிருஷ்ணாவுடனும் மறுநாள் 3 அடங்கிய குழுவினருடனும் பின்னர் பிரதமர் மன்மோகன் சிங்குடனும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் பீரிஸ் சீனா, வியட்நாம், மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கு பயணமாகியுள்ளார். அவர் நாடு திரும்பிய பின்னரே இந்திய விவகாரத்தில் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இலங்கை அரசு தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாத இறுதிக்குள் வடமராட்சி கிழக்கில் எஞ்சிய இடங்களிலும் மீள்குடியமர்வு நம்பிக்கை தெரிவிக்கிறார் தளபதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி உதயனில் வெளியிடப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த சகலரும் இந்த மாத இறுதிக்குள் மீள்குடியமர்த்தப்பட்டு விடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த அத்துருசிங்க. கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கேட்டபோதே அவர் இப்படி கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கில் இதுவரை மீள்குடியமர்வுக்கு அனுமதி வழங்கப்படாதுள்ள பகுதிகளில் மக்களை மீள்குடியமர்த்த அனுமதி கிடைத்துள்ளது. மாத இறுதிக்குள் அந்த பகுதியில் மக்களை மீள்குடியமர்த்த முடியும் என நம்புகிறோம் என்று கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். இதனை தவிர கீரிமலை வழித்தூண்டல் கடல் பகுதியில் அப்பகுதி மக்கள் கடற்தொழிலில் ஈடுபட அனுமதிக்குமாறு தேசிய பாதுகாப்பு சபையிடம் கோரிக்கை ஒன்றை தான் சமர்ப்பித்து உள்ளதாகவும் யாழ் ராணுவ கட்டளை தளபதி மஹிந்த ஹத்துருசிங்க தெரிவித்துள்ளார். கடற்படையினருடன் இணைந்து அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து விரைவில் அந்த மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேஜர் ஜெனரல் மஹிந்த அத்துருசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக ஐநா அறிக்கை தவறானது என்கிறார் அமைச்சர் கருணா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 1,17,888 பேர் இன்னும் மீள்குடியமர்த்தப்படவில்லை என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை தவறானது என மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார்.
இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து கூறுகையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் கன்னிவெடிகள் அகற்றப்படாத காரணத்தால் அந்த பகுதிகளைச் சேர்ந்த 16,000 பேர் செட்டிக்குளம் முகாமில் இருக்கின்றனர். யாழ் மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் அமைக்கப்பட்ட போது, அதாவது 22 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்தவர்களில் 52,000 பேர் இன்னமும் குடியேற்றப்படாமல் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் வசித்து வருகின்றனர். இப்போது உயர் பாதுகாப்பு வலயங்கள் படிப்படியாக நீக்கப்பட்டு மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறியுள்ளார். கிளிநொச்சி, திருமுருகண்டி, பச்சிலைப்பள்ளி, மன்னார் மாவட்ட முள்ளிக்குளம் ஆகிய பகுதிகளில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாலும் அரச தேவைகளுக்காகவும் மக்கள் மீள்குடியமர்த்தப்படவில்லை. இவர்களுக்கான மாற்று காணிகளை கையகப்படுத்தும் வர்த்தமானியை வெளிவந்ததும் இந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்படுவர் எனவும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக 224 கைதிகள் உண்ணாவிரதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. கொழும்பு வெலிக்கட சிறைச்சாலையில் 224 கைதிகள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களில் 7 கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் திசாநாயக்க நேற்று உதயனுக்கு தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் சந்திரசிறி கஜதிர இவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி 3 அடங்கிய உயர்மட்ட குழு ஒன்றை நியமித்துள்ளார். பாரிய அளவிலான குற்றங்கள் புரிந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளே இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு புனர்வாழ்வு அமைச்சின் செயலாளர் திசாநாயக்க கருத்து கூறும்போது, ஆயுள் தண்டனை காலத்தை குறைக்குமாறு கோரியே இந்த கைதிகள் போராட்டம் நடத்துகின்றனர். இவர்கள் அனைவரும் பாரிய குற்றம் புரிந்தவர்கள். 2600வது ஸ்ரீ சம்முத்த ஜெயந்தியை முன்னிட்டு சிறு குற்றம் புரிந்த தண்டனை அனுபவித்த கைதிகளே விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த கைதிகள் அரசியல் கைதிகள் அல்லர். கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக நேற்று காலை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் சந்திரசிறி கஜதீரவுக்கு அவசர சந்திப்பொன்றின் மூலம் அறிய கொடுத்ததாக அமைச்சின் செயலாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, மாணவருக்கான ராணுவ பயிற்சி எந்த நாட்டிலும் இல்லாத நடைமுறை, ஐக்கிய தேசிய கட்சி தாக்கு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. இவ்வாறானதொரு திட்டம் உலகின் வேறெந்த நாட்டிலும் நடைமுறையில் இல்லை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ராணுவ பயிற்சி அளித்தல் தொடர்பாக அரசியல் அமைப்பிலோ பல்கலைக்கழக சட்டத்திலோ சர்வதேச மனித உரிமை பட்டயத்திலோ எதுவும் இல்லை. இப்படி ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல நேற்று தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று காலை எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே லக்ஷ்மன் கிரியல்ல இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இவ்வாறான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினால் அதனை சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டும். மாறாக தன் விருப்பின் பேரில் அரசு நினைத்ததை நடத்தி பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்காலத்தை இருளாக்க இடமளிக்க முடியாது என லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். சட்டங்களுக்கு முரணாக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றமை இதன் மூலம் விளங்குகிறது. ராணுவ முகாம்களுக்கு அழைத்துச் சென்று இந்த பயிற்சிகளை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் சிறுபான்மையின மாணவர்கள் உளரீதியாக பாதிக்கப்படுவார்கள். அத்துடன் ராணுவ பயிற்சி தொடர்பாக மாணவர்களின் பெற்றோருக்கும் மக்களுக்கும் எவ்வித அறிவித்தலையும் அரசு விடுக்கவில்லை எனவும் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, பொன்சேகா சுகவீனம் வெள்ளைக்கொடி வழக்கு ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சுகவீனம் அடைந்ததன் காரணமாக வெள்ளைக்கொடி விவகார வழக்கு எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பான வழக்கு நேற்று மேல் நீதிமன்ற நீதி அரசர்களான தீபாவளி விஜயசுந்தர, HNPP வராவெவ, சர்பிக் ரஷீக் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்றைய வழக்கு விசாரணையின் ஆரம்பத்தில் பொன்சேகாவின் வைத்திய பரிசோதனை அறிக்கை ஒன்று சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்த பின்னரே இந்த வழக்கை எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் தமிழ் தினசரியான வீரகேசரியை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக, இந்தியா வலியுறுத்தியிருக்கும் விடயங்கள் எமது நிகழ்ச்சி நிரலில் முதலிடத்தில் உள்ளது. அரசாங்கம் தெரிவிப்பு, பேச்சுவார்த்தையில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்தியா வலியுறுத்தியுள்ள விடயங்களானது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டங்கள் அடங்கிய நிகழ்ச்சி நிரலில் முதன்மையாக அமைந்துள்ள அம்சங்களாகும். முக்கியமாக அரசியல் தீர்வு காணும் செயற்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்தும் பேச்சுக்களில் அரசாங்க
அர்ப்பணிப்படும் செயற்படுகிறது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். அவசரகால சட்டத்தை மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளமை தொடர்பாக கருத்து வெளியிடும் போது அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இதனை தெரிவித்துள்ளார். மேலும் இடம்பெயர்ந்த மக்களை விரைவில் அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் 13வது திருத்தத்தின் ஊடாக தீர்வு பொதி அவசியமாகும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து கேட்ட போதே அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மேற்கண்ட கருத்தை வெளியிட்டதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்துக்கு பின்னர் நாட்டில் அபிவிருத்தியை மேற்கொள்வதிலும் ஏனைய நல்லிணக்க வேலை திட்டங்களை முன்னெடுப்பதிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. அதாவது அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. ஒரு நிகழ்ச்சி நிரலில் அடிப்படையில் அரசாங்கம் பயணிக்கின்றது. இந்த நிலையில் இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்தியா வலியுறுத்தியுள்ள விடயங்களானது எமது வேலை திட்டங்களில் அடங்கியுள்ள நிகழ்ச்சி நிரலில் முதன்மை இடத்தில் உள்ளவை என்று கூறலாம் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். அவைதான் எமது முதன்மை நோக்கமாக உள்ள விடயங்களாகும். நாங்கள் பயணிக்கிறோம். எமது திட்டங்கள் அமைவாகவே எமது பயணம் உள்ளன. குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இந்தியா குறிப்பிட்டுள்ளது. உண்மையில் மீள் குடியேற்றத்தை பொறுத்தவரையில் நாங்கள் முதன்மை இடம் அளித்திருக்கிறோம். அதாவது 3 லட்சம் மக்களில் அதிகமானோரை குறுகிய காலப்பகுதிக்குள் மீள் குடியேற்றியுள்ளோம். ஆரம்பத்தில் மீள் குடியேற்றம் தொடர்பில் பல விமர்சனங்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் முகாம்களில் தற்போது 11,000 மக்களே எஞ்சியுள்ளனர் எனவும் அந்த அளவுக்கு மிக வேகமாக நாம் மீள் குடியேற்றத்தை முன்னெடுத்துள்ளோம் எனவும் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக இந்தியாவுடனான கூட்டறிக்கை தமிழ் இனவாதிகளுக்கு நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பான செயல். ஜனாதிபதி அனுமதித்தாரா என தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் கேள்வி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அனுமதிக்கு இணங்கவா வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இந்தியாவுடனான கூட்டறிக்கையில் கைச்சாத்திட்டார் என கேள்வி எழுப்பியுள்ள தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் மருத்துவர் குணதாஸ் அமரசேகர இச்செயலானது இந்திய தலைமையிலான தமிழ் இனவாதிகளுக்கு நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பானது என்று குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடன் கூட்டறிக்கை கைச்சாத்திட்டதை எதிர்த்து தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் மருத்துவர் குணதாஸ் அமரசேகர விடுத்துள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் கடந்த 15ஆம் தேதி அமைச்சர் GL பீரிஸ் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டதோடு பிரதமர் மன்மோகன் சிங், அமைச்சர்களான பிரணாப் முகர்ஜி, SM கிருஷ்ணா, சிவசங்கர் மேனன், நிருபமா ராவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பின்னர் 16ஆம் தேதி இந்திய வெளிநாட்டு அமைச்சரோடு இணைந்து புரிந்துணர்வு கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த கூட்டறிக்கையில் அவசரகால சட்டத்தை நீக்குதல், 13வது திருத்தத்தை கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தி அதிகார பரவலாக்கலை முன்னெடுத்தல், அதற்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குதல், இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்களை நடத்தி விரைவுபடுத்தல், சீபா உடன்படிக்கையை கைச்சாத்திடல் உட்பட பல்வேறு விடயங்கள் கூட்டறிக்கையில் அடங்கியுள்ளன. இவை அனைத்துக்கும் இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாறந்தோர் கூட்டறிக்கையில் கையெழுத்திட அமைச்சர் GL பீரிஸுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுமதி வழங்கினாரா என்பதை தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக உள்ளோம். அவ்வாறு இல்லையெனில் இவ்வாறானதோர் கூட்டறிக்கையில் கைச்சாத்திடும் உரிமை அமைச்சருக்கு எங்கிருந்து கிடைத்தது? இவை வெளிநாட்டு அமைச்சுக்கு உரித்தான விடயங்கள் அல்ல எனவும் குணதாஸ் அமரசேகர தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்ளும். தினமணி பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக கனிமொழி ஜாமீன் மனு இன்று தீர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கில் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தில்லி CBI சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இன்று வழங்க உள்ளது. 2G முறைகேட்டில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா இணையான பங்கு கனிமொழிக்கும் உள்ளது என்று குற்றம் சாட்டிய CBI கனிமொழி, கலைஞர் TV நிர்வாகி சரத்குமார் ஆகியோரது பெயர்களை 2வது குற்றப்பத்திரிகையில் சேர்த்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தங்களை நீதிமன்ற காவலில் வைக்கக்கூடாது என கனிமொழியும் சரத்குமாரும் CBI சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து மே 6ஆம் தேதி நடந்த விசாரணையில் கனிமொழி சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜித் மலானி ஆஜரானார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் கனிமொழிக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவர் வாதாடினார். அதன் பிறகு இந்த வழக்கின் விசாரணை மே மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் கனிமொழி சென்னை வருமான வரி அலுவலகத்தில் கடந்த 12ஆம் 13ஆம் தேதிகளில் நேரில் ஆஜரான பிறகு மே 13ஆம் தேதி இரவு விமானம் மூலம் டில்லி வந்தார். கனிமொழி மனு மீதான விசாரணையில் அவருக்கு ஜாமீன் வழங்கலாமா என்பது குறித்து மே 14ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரது மனு மீதான தீர்ப்பை CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி மே மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். CBI சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு ஆஜரானார். ஆனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து தனக்கு ஓய்வு வேண்டும் என நீதிபதி ஷைனியிடம் அவர் முறையிட்டார்.
இதை அடுத்து நீதிபதி அனுமதி வழங்கவே நீதிமன்றத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்றார். ஓய்வு எடுத்த பிறகு மதியம் 2 மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜரானார். மத்திய முன்னாள் அமைச்சர் ஆவண்ணார் ராசா, சரத்குமார் ஆகியோரும் இதன்போது ஆஜராகி இருந்தனர். கனிமொழியுடன் அவரது கணவர் அரவிந்தன் உடன் இருந்தார் எனவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீபன் மற்றும் அமுதன். வணக்கம் நேயர்களே.